ராம் நாராயண் ராம். நீங்கள் வெறும் சொல்லை நினைக்கிறீர்கள், ஆனால் அது உள்புறத்தில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த மனம் ஒரு நேரமானியை போன்றது. அதை தொடர்ந்து நினைத்து வாருங்கள். ஒருமுறை இங்கே, ஒருமுறை அங்கே. இது அவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. அதனால் அனைத்தும் சரியாக செயல்படுகிறது. உள்ளே என்ன நடக்கிறது என்பதை பார்க்க தேவையில்லை. வெறும் டிக் டிக் ஒலி போதுமானது. இன்றோ இந்த மந்திரம் வணிகமாக மாறிவிட்டது. இதன் மூலம் சாதி வேறுபாடுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. நாடு பிளவுபட்டுள்ளது. இந்த மந்திரத்தால் வணிகர்கள் குருவாக மாறி மத கொள்கையில் தங்களின் சொந்த விளக்கங்களை வழங்கி பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். இது ஒழுங்கின்மையை ஏற்படுத்தியுள்ளது. நான் இந்த மந்திரத்தை பரப்ப விரும்பவில்லை. நான் வெறும் அன்பை மட்டுமே விரும்புகிறேன். எவரேனும் என்னிடம் வந்தால் அவருக்கேற்ப நான் இந்த மந்திரத்தை ஏற்படுத்துகிறேன். பலரும் நோயிலிருந்து விடுபட வருகிறார்கள். அவர்களை எண்ணிக்கொள்ள முடியாது. மருத்துவமனைக்கு செல்லும் எண்ணிக்கையை விட அவர்களின் எண்ணிக்கை அதிகம். எல்லா இடங்களிலும் நோய்கள், துன்பங்கள், வேதனைகள் பரவியுள்ளன. யார் எப்படி வருகிறார்களோ அவர்களுக்கு அதே விதமாக நான் இந்த மந்திரத்தையும் அதன் உண்மையையும் விளக்கித் தருகிறேன். இந்த மந்திரம்தான் அனைத்து குறைந்த சக்திகளையும் விழிப்பூட்டும். இந்த மந்திரமே உலகமும் இயற்கையும் இயங்குவதற்கான ஆதார ஒலி. நாம் சாப்பிடும்போது, உறங்கும்போது, விழிக்கும்போது எல்லா நேரத்திலும் இதை நினைவில் கொள்ள வேண்டும்.